உயிர் வாழ்கின்றேன். தூய ஆவியின் பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பிற்பகுதி. இரகசியமான ஒரு காரியம் உண்டு என யெகூ ராஜாவிடம் பெர்சியிலிருந்து கில்கால் அருகிலுள்ள ராஜாவிடம் சொன்னான். அவன் சொன்னவுடனே அவனை விட்டு அனைவரும் நின்ற யாவரும் வெளியே சென்று விட்டார்கள். யெகூத் அவன் அருகே போனான். யெகூத்தினுடைய காரியம், அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன். எப்பொழுதுமே இடதுகை என்பது ஒரு நம்முடைய கலாச்சாரத்தில் அதிர்ஷ்டமான ஒரு காரியம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அதிர்ஷ்டமான காரியத்தின் செயல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த யெகூத் அந்த இஸ்ரவேலின் அரசனை கொலை செய்கிறான். இரகசியம் சொல்கிறேன் என்று சொல்கிறார். இரகசியம் என்று சொன்னாலே அங்கு ஏதோ ஒரு ஊழல் நடைபெறப் போகிறது. இன்றைக்கு விசேஷமாக மிக முக்கியமான உலக ஊழல் எதிர்ப்பு நாள் என்று இந்த நாள் டிசம்பர் 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இது கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக எவ்வளவுதான் நெருங்கிய பழகின உறவினராக இருந்தாலும் உற்றாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு இரகசியம் என்று சொல்லும் பொழுது இருவர் தனியாக பிரிந்து விடுகிறார்கள். இரகசியம் என்று சொன்னாலே அங்கு நடைபெறுகிற காரியம் என்ன? ஒன்று கொலை நடைபெறுகிறது, இல்லை என்றால் ஏமாற்று நடைபெறுகிறது, இல்லை என்றால் அவனுக்கு விரோதமாக சில தீய காரியங்கள் செய்யப்படுகிறது, செயல்பட போகிறது என்று அர்த்தம். இன்றைக்கு கடவுளுக்கு மறைவானது எல்லாமே எதுவுமே இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் வெளிச்சமாக அவருடைய பார்வையிலே தெரிகிறது. ஆனால் நாம் தான், மனிதர்கள் மாத்திரம்தான் இது ரகசியம், இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பான இறை மக்களே, ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் என்னவென்று சொன்னால், எதையும் திறந்த மனதோடு ஒருவருக்கொருவர் அன்பாயும் இரக்கமாய். ஆகவேதான் அந்த சிநேக அன்பை தன்னுடைய பிறப்பின் வழியாக இந்த நாட்களிலே நம்மிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் அவருடைய வருகைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் இரகசியமாக ஒன்றும் இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஞானிகள் அந்த ஏரோது அரசனிடத்தில் கேட்கும் பொழுது, இந்த ராஜா பிறந்திருக்கிறார், எங்கே பிறந்திருக்கிறார்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இரகசியமாக கேட்கிறார்கள். நீங்கள் சென்று பார்த்துவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இரகசியம் என்று சொன்னாலே அங்கு ஒரு பெரிய ஒரு தவறு நடக்கப் போகிறது. ஆகவே எதையுமே குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளாக எடுத்துக்கொண்டாலும், பிள்ளைகளுக்குள்ளாக எடுத்துக்கொண்டாலும், திருச்சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு ஆட்சியவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆலோசனை சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரகசியம் என்று ஒன்றும் இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக ஒரு இரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த இரகசியம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஏதோ ஒரு ஊழல், பெரிய ஒரு போர்ஜரி, பெரிய ஒரு சீட்டிங் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம். இங்கே யெகூத் அரசன் எப்படி இரகசியம் என்று சொல்லி அவனை தனியே அழைத்து கொண்டு அவனுடைய வாளால் அவனை குத்தி கொலை செய்வதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் இரகசியம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. கடவுளுக்கு உரிய காரியங்கள் எல்லாமே அது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அவரிடத்தில் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லை, இரகசியமும் இல்லை. எல்லாவற்றையும் நமக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய தூதர்கள் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய இரகசியங்கள் என்று, மறைவு என்று எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தில், பாதாளத்தில், ஒரு சத்துருவினுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிற ஒரு பெரிய காரியம். அதற்கு விரோதமாக நாம் நிற்கக்கூடாது என்பதை இன்றைக்கு மனதில் நிறுத்தி நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம்.
இரக்கமுள்ள கடவுளே, உன்னுடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய ஒரு நாளில் எங்களிலே இரகசியம் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று வெளிப்படுத்தியிருக்கிறீர். அந்த இரகசியம் என்பது எங்களை அழிக்கின்ற ஒன்று, எங்கள் வாழ்வை சீரழிக்கின்ற ஒன்று, எங்களுடைய உறவை ஆண்டவரை பிளவுபடுத்துகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட தீய காரியங்களுக்கு எங்களை விலக்கி காத்தரணும். குறிப்பாக கிறிஸ்தவ ஜீவியத்திலே விசுவாசம், ஜெபம், அன்பு இவைகளில் இரகசியமாக ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை எல்லாமே வெளிப்படையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் திருச்சபையிலும் கூட இரகசியம் என்ற பேரில் எத்தனை ஆண்டவரை அசிங்கங்கள், இரகசியம் என்ற பேரில் எத்தனை ஆண்டவரை அவதூறுகள், அநியாயங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிற சுவாமி. அவற்றையெல்லாம் நீர் அவர்களுக்கு அறிவுறுத்தி, தலைமைகளுக்கு அறிவுறுத்தி, இரகசியமானது ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் மறைத்தாலும் கடவுள் பார்க்கிறார். அந்த நிச்சயத்தை இந்த நாளில் உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோம். இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.